மகாபாரதத்துலேருந்து 5 குவிஸ் கொஸ்டின் கேட்குறேன். ஆன்சர் கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தர்மர் மகாபாரத யுத்தத்திற்கு பின் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? செகண்டு, தர்மருக்கு பிறகு ஆட்சி புரிந்தவர் யார்? தேர்டு, குருஷேத்திர போரில் பாண்டவர்களின் படை தளபதி யார்? ஃபோர்த்து, கர்ணனின் உடலோடு ஒட்டிய கவச குண்டலங்களை தானமாக வாங்கி சென்றவர் யார்? ஃபிஃப்த்து, மகாபாரத யுத்தத்தில் கர்ணன் எத்தனையாவது நாள் போரிட தொடங்கினார்? இந்த ஆன்சர் தெரியுமான்னு பாருங்கள். அடுத்த கதை தொடங்குகிறேன். போன வாரம் அபிமன்யோட கதை சொல்லியிருந்தேன். அதுக்கு லாஸ்ட்டில் ஜெயத்ரதனோட கதை சொல்லலான்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அதான் சொல்ல போகிறேன். ஜெயத்ரதன். அபிமன்யுவின் மரணத்திற்கு காரணமாக இருந்தவன் ஜெயத்ரதன். ஜெயத்ரதன் துரியோதனனின் சகோதரியின் கணவன். அபிமன்யு சக்கர வியூகத்திற்குள் செல்லும்போது தொடர்ந்து வந்த தர்மரையும் பீமனையும் மற்ற வீரர்களையும் உள்ளே விடாமல் தடுத்து நின்றவன் ஜெயத்ரதன். அர்ஜுனனும் கண்ணனும் தூரத்தில் தங்களுடன் யுத்தம் புரிந்த வீரர்களை தோற்கடித்துவிட்டு இங்கே அபிமன்யு நின்ற இடத்திற்கு வந்து கொண்டிருந்தார்கள். ஜெயத்ரதனுக்கு முன்பே பாண்டவர்களிடம் தீராத பகை இருந்தது. ஒரு நாள் காட்டில் திரௌபதி தனியாக நடந்து கொண்டிருக்கும்போது அந்த வழியே வந்த ஜெயத்ரதன் திரௌபதியின் அழகில் மயங்கி அவள் முடியை பிடித்து இழுத்து சென்றார். அப்போது அவள் கூச்சலிடவே அந்த சத்தத்தை கேட்டு அர்ஜுனனும் பீமனும் ஓடி வந்து ஜெயத்ரதனை அடித்து திரௌபதியை விடுவித்து அவனை பிடித்து தர்மனின் முன்னால் கொண்டு சென்றார்கள். அப்போது தர்மர் துரியோதனனின் சகோதரியின் கணவரை கொல்வது நியாயமல்ல என்று கூறி விட்டுவிட கூறினான். அப்போது திரௌபதி கூறினாள், நெருப்பு சிறிதாக இருக்கும்போதே அணைத்து விட வேண்டும். அதை வளரவிட்டால் காட்டையே அழித்துவிடும். ஆனால் தர்மர் அதை கேட்காமல் விட்டுவிட்டார். அது இவ்வளவு பெரிய தீங்கை தந்தது. அர்ஜுனன் தூரத்தில் வைத்தே கண்ணனிடம், கண்ணா, நம் வீரர்கள் ஏன் அழுது கொண்டு நிற்கிறார்கள்? தர்மனும் பீமனும் கீழே குப்புறப்படுத்து கிடக்கிறார்கள். அபிமன்யுவுக்கு ஏதாவது ஆகிவிட்டதா என்று பதற்றத்துடன் வந்தான். அங்கே வந்தபோது அபிமன்யு இறந்த செய்தியை அறிகிறான். வேரற்ற மரம் போல கீழே விழுந்து விடுகிறான். அவனால் அந்த துயரத்தை தாங்கவே முடியவில்லை. அப்போது கண்ணன் அங்கே வந்தார். எப்போதும் அர்ஜுனனை புத்தி சொல்லி எழுப்புவது கண்ணன் தானே. கண்ணன் கூறினான், உன் மகனை கொண்டவனை நீ கொன்று பழி தீர்த்துக்கொள். இல்லாவிட்டால் உன் மனம் சாந்தமடையாது. எழுந்து நில். நீ இப்படி தளர்ந்து விட்டால் உன் மகனை கொண்டவனை நீ விட்டு விடுவாயா என்று கேட்டான். பின்புதான் அர்ஜுனன் எழும்பி நின்றான். அவன் என்ன நடந்தது என்று அங்கே உள்ள வீரர்களிடம் கேட்டான். அபிமன்யுவை கொன்ற கதையை அவ்வீரர்கள் கூறினார்கள். இதை கேட்டவுடன் அவனை கொண்ட 6 பேரை விட தர்மரையும் பீமனையும் மற்ற வீரர்களையும் உள்ளே விடாமல் தடுத்த ஜெயத்ரதனை கொல்ல வேண்டும். அவர்கள் உள்ளே சென்றிருந்தால் இப்படி அநியாயமாக அபிமன்யு இறந்திருக்க மாட்டான். ஜெயத்ரதனால் தான் என் மகன் கொல்லப்பட்டான். ஆதலால் நாளை சூரியன் மறைவதற்குள் நான் ஜெயத்ரதனை கொல்லுவேன். அப்படி கொல்ல முடியாவிட்டால் என் கழுத்தை நானே அறுத்து மாண்டு போவேன் என்று அர்ஜுனன் சபதம் எடுத்தான். இதை அறிந்து கொண்ட துரியோதனனும் அவன் பக்கத்தில் உள்ள சகுனி, கர்ணன், அஸ்வத்தாமா, துரோணர் ஆகியோர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். ஒரு நாள் ஜெயத்ரதனை காப்பாற்றிவிட்டால் அர்ஜுனனும் மாண்டு போவான். அதாவது ஒரு கல்லில் 2 மாங்காய். ஆதலால் எப்படியாவது ஜெயத்ரதனை காப்பாற்றிவிட வேண்டும் என்று துரியோதனன் எல்லோரும் முயற்சி செய்தார்கள். அர்ஜுனனை போரில் தோற்கடிப்பது மிகவும் கடினம். ஆதலால் ஜெயத்ரதனை அவன் கண்ணில் படாமல் பதுங்கு குழியில் ஒளித்து வைத்தார்கள். மாலை வரை பாண்டவர்கள் அனைவரும் ஜெயத்ரதனை தேடி அலைந்தார்கள். ஜெயத்ரதனை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. என்ன செய்வது? மாலை நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. இன்னும் சிறிது நேரம்தான் சூரியன் மறைவதற்கு உள்ளது. பாண்டவர்கள் அனைவரும் கவலையுடன் இருந்தனர்.
திடீரென்று சூரியன் மறைந்தது. பதுங்கு குழியில் இருந்த ஜெயத்ரதன் மிகுந்த உற்சாகத்துடன் துள்ளி குதித்து வெளியில் வந்தான். அர்ஜுனன் மரணிப்பதை பார்க்கலாம் என்று துள்ளி குதித்தான். இது கண்ணனின் தந்திரம். கண்ணன் சக்கராயுதத்தை உயர்த்தி சூரியனை மறைத்தான். அதனால் இருட்டு வந்தது. இப்போது சக்கராயுதத்தை எடுத்து விட்டான். சூரியன் மீண்டும் வந்தது. வெளியில் துள்ளிக்கொண்டு நின்ற ஜெயத்ரதனை நோக்கி அம்பு விட கண்ணன் கூறினான். அர்ஜுனன் அம்பு எய்தான். கண்ணன் சொன்னான், ஜெயத்ரனின் தலை கீழே விழாமல் தொடர்ச்சியாக அம்பு எய்து தலை ஜெயத்ரனின் அப்பாவான முனிவரின் கையில் போய் விழ வைத்தான். தவத்தில் இருந்தவர் மகனின் தலையை பார்த்த அதிர்ச்சியில் கீழே போட்டுவிட்டார். அவர் பெற்ற வரத்தால் ஜெயத்ரனின் தலை யார் கீழே போடுகிறார்களோ அவர்கள் தலை சுக்கு நூறாக நொறுங்கிவிடும். அப்படி அவரும் இறந்து விட்டார். இதுதான் ஜெயத்ரன் இறந்த கதை. அனைவருக்கும் பிடிச்சிருந்தேன்னா எல்லோரும் லைக் பண்ணுங்கள். கிட்ஸுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, தர்மர் மகாபாரத யுத்தத்திற்கு பின் 36 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். செகண்டு, தர்மருக்கு பிறகு ஆட்சி புரிந்தவர் பரீட்சித்து. தேர்டு, குருஷேத்திர போரில் பாண்டவர்களின் படைத்தளபதி திஷ்டதீமன். கர்ணனின் உடலோடு ஒட்டிய கவச குண்டலங்களை தானமாக பெற்று சென்றவர் இந்திரன். மகாபாரத யுத்தத்தில் கர்ணன் எத்தனையாவது நாள் போரிட தொடங்கினார்? அது 11ஆம் நாள். பீஷ்மர் விழுந்த அடுத்த நாள். ஓகே, தேங்க்யூ. எல்லோரும் கதையை ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இனி அடுத்த வாரம் அடுத்த கதை. ஓகே, தேங்க்யூ.